ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2019 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட்டில் 2 கார்னாட் என்ஜின். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். கார்னாட் என்ஜினை வச்சுட்டு ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். So that is 2 Carnot engine work in series between the source and sink temperature of 550 Kelvin and 350 Kelvin. In both engine develop equal power. Draw the schematic and label them properly and also determine the intermediate temperature. So அதுக்குள்ளே இருக்கிற intermediate temperature என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளத்தில் 2 கார்னாட் சைக்கிள் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ 2 கார்னாட் சைக்கிள் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், 2 கார்னாட் சைக்கிள் இருக்குது. ஸோ 2 கார்னாட் சைக்கிளை நம்ம ஃபஸ்ட்டு வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். 2 கார்னாட் என்ஜின் ஒர்க் இன் சீரீஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் சிங்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். சோர்ஸ் ஓகேவா. ஸோ இந்த சோர்ஸோடைய டெம்பரேச்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க 550 கெல்வின். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன் 550 கெல்வின். ஸோ அடுத்தது 2 கார்னாட் இன்ஜின் அப்படின்றதுனால இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்னாட் இன்ஜின் போடுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹீட் இன்ஜின் போட்டுக்கலாம். ஹீட் இன்ஜின் 1ன்னு வச்சுக்கலாம் இதை. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு இது அகைன் இன்னொரு ஹீட் என்ஜினுக்கு போகுது ஓகேவா. ஸோ இதை ஹீட் என்ஜின் 2ன்னு வச்சிடலாம். இதுக்கப்புறம் இது டைரெக்டாக சிங்க்குக்கு போகுது. அதான் 2 ஹீட் என்ஜின் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது டைரெக்டாக அடுத்தது சிங்க்குக்கு போகுது. ஸோ அப்போ இதை சிங்க்குன்னு எழுதிடலாம். இந்த சிங்கோடைய டெம்பரேச்சர் 350 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. 350 கெல்வின். அதனால் இதை 350 கெல்வின்னு எழுதிடுறேன் ஓகேவா. ஸோ இப்போது இது எல்லாத்துக்கும் டெம்பரேச்சர் நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிறது டெம்பரேச்சர் 1. இந்த போர்ஷனில் டெம்பரேச்சர் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இதை T1 மார்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது இதில் ஏதோ ஒரு ஹீட் இந்த இன்ஜினுக்கு சப்ளை ஆகும். ஸோ அதனால் இதை Q1ன்னு எழுதிடலாம், ஹீட் சப்ளை ஆகுது. ஸோ அடுத்தது இந்த ஹீட் சப்ளை ஆகிறதுனால நமக்கு ஒர்க்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை Wன்னு எழுதிடலாம், இல்லை W1ன்னு எழுதிடலாம். ஹீட் என்ஜினுடைய ஒர்க்கோடைய 1 ஃபஸ்ட் என்ஜினுடைய வேல்யூ. ஸோ அடுத்தது இதிலிருந்து வர்ற அவுட்புட் வந்து ஒரு டெம்பரேச்சரில் கிடைக்கும், அதை T2ன்னு எழுதிடலாம். ஸோ இதிலேருந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஹீட் என்ஜின் 1லேருந்து அந்த ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டை Q2ன்னு வச்சுக்கலாம், Q2ன்னு வச்சுப்போம். ஸோ அடுத்தது இந்த ஹீட் டைரெக்டாக இந்த என்ஜினுக்கு போயிட்டு இங்கே எனக்கு ஒரு ஒர்க் கிடைக்கும். இது W2ன்னு வச்சுப்போம். இதிலேருந்து அகைன் வெளியில் எனக்கு ஏதோ ஒரு டெம்பரேச்சர் அவுட் சிங்க்குக்கு போகும். ஸோ அதுதான் 350ன்னு கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது என்னுடைய டெம்பரேச்சர் T3 ஓகேவா. T3 அண்டு இது சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்கும் இல்லையா, அது வந்து Q3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னா 2 கார்னாட் என்ஜின் ஒர்க் இன் சீரீஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் சிங்க் டெம்பரேச்சர் ஆஃப் 550 கெல்வின் அண்டு 350 கெல்வின் இஃப் போத் என்ஜின் டெவலப் ஈக்குவல் பவர். ஸோ இந்த இடத்துல இந்த வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் போத் என்ஜின் டெவலப் ஈக்குவல் பவர் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பவர். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் W1 தான் இதோடைய பவர், W2 தான் இதோட பவர். ஸோ அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா W1 இஸ் ஈக்குவல் டு W2 அப்படின்றத ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ட்ரா த ஸ்கீமேட்டிக் அண்ட் லேபிள் தெம் ப்ராப்பர்லி. ஸோ இதில் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம வரைஞ்சிருக்கோம். லேபிள் தெம் ப்ராப்பர்லி அண்ட் ஆல்சோ டிட்டர்மின் த இன்டர்மீடியட் டெம்பரேச்சர். ஸோ இதோட இன்டர்மீடியட் டெம்பரேச்சர்னால் T2 என்ன, இந்த T2 என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த T3 என்ன ஓகேவா. இதுதான் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர். ஐ மீன் T3யோட டெம்பரேச்சர் தான் இங்கே இருக்கிற டெம்பரேச்சர். ஸோ அதனால் இது வந்து 350 கெல்வின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இதுதானே இங்கே சிங்க்குக்கு போகுது இந்த டெம்பரேச்சர். உள்ளார வர்றது வந்து 550 கெல்வின். ஸோ இப்போ இதுவும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, 550 கெல்வின் தான். உள்ளார வர்றது 550 கெல்வின், வெளியில் போகிறது 350 கெல்வின். இந்த T3லேருந்து இங்கே வெளியில் போகிறது இன்டர்மீடியட் டெம்பரேச்சர்னால் இந்த T2. ஸோ அப்போ அந்த T2 தான் நம்மளை இப்போது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எஃபிஷியன்சி தெரியும். ஸோ எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா எஃபிஷியன்சி ஆஃப் த என்ஜின் 1, எஃபிஷியன்சி ஆஃப் த என்ஜின் 1 தட் இஸ் ஈக்குவல் டு, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்ம எழுதலாம், என்ன எழுதலாம்னா ஒர்க் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. இங்கே ஃபஸ்ட் இன்ஜினியரிங் ஹீட் சப்ளைடு வந்து Q1. ஸோ அப்போது Q1 எழுதிடலாம், Q1 எழுதிடலாம். ஸோ இதை டெம்பரேச்சர் வச்சு எழுதணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2. ஒர்க் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், ஒர்க்குன்றது என்னது, இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஒர்க் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2ன்னு எழுதலாம், அதான் ஒர்க்காக இருக்கும். ஸோ இப்போ ஒர்க் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2ன்னு அதான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை ஹீட் சப்ளைடு T1 எழுதியிருக்கேன். T1ஓட டெம்பரேச்சர் தான் போகுது, அதனால T1 எழுதியிருக்கேன். ஸோ அடுத்தது தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த எஃபிஷியன்சியை வேறு மாதிரி நம்ம எழுதலாம். எஃபிஷியன்சி ஆஃப் த என்ஜின் 1 இஸ் ஈக்குவல் டு W டிவைடட் பை ஹீட் சப்ளைட் ஆர் Q1 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த Q1 நம்ம வேறு மாதிரி எழுதலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், ஒர்க் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் வச்சு சொன்னால் T1 மைனஸ் T2, ஹீட்டை வச்சு சொல்லணும்னா Q1 மைனஸ் Q2. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை Q1 மைனஸ் Q2 அப்படின்னு எழுதினோம்னா, ஸோ W ஈக்குவல் டு W ஆர் W1 அல்ல W, ஏன்னா எல்லாம் ஈக்குவல் தானே, அதனால் W1 போகணுன்ற அவசியம் இல்லை, Wனே போட்டுக்கலாம். ஸோ W ஈக்குவல் டு ஆர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா Q1 ஈக்குவல் டு, அந்த இடத்துல Q1 தானே இருக்குது, அதை மாற்றணும்னா Q1 ஈக்குவல் டு W ப்ளஸ் Q2ன்னு எழுதலாம். ஏன்னா இந்த Q2 இந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் Q2வாக மாறிடும். ஸோ அப்போது Q1 ஈக்குவல் டு, இந்த இடத்துல 1 போடணும், Q1 ஈக்குவல் டு W ப்ளஸ் Q2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ Q1ஓட வேல்யூ இதான் மாற்றிக்கலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு W டிவைடட் பை Q1 நம்ம இப்போ எப்படி எழுதலாம், W டிவைடட் பை Q1 W ப்ளஸ் Q2 எழுதலாம். ஸோ அதனால் இதை W ப்ளஸ் Q2ன்னு எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது எஃபிஷியன்சியை W பை W ப்ளஸ் Q2ன்னு எழுதலாம், ஆர் T1 மைனஸ் T2 டிவைட் பை T1ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இது ரெண்டு மாதிரியும் நம்ம எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம், ஓகேவா. ஸோ இப்போ இதே மாதிரியே எஃபிஷியன்சி 2வையும் நம்ம எழுதலாமா. எஃபிஷியன்சி 2 இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் ஈக்குவல் டு W டிவைடட் பை, இது W1 W2 ரெண்டு ஈக்குவல்னால W டிவைடட் பை, இதுக்கு ஹீட் சப்ளைடு எது பாரு, ரெண்டாவது ஹீட் என்ஜினுக்கு Q2 தான். ஸோ டிவைடட் பை Q2ன்னு எழுதலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, டெம்பரேச்சர் வச்சு எழுதணும்னா T2லேருந்து T3. ஸோ அப்போது T2 மைனஸ் T3 டிவைடட் பை ஹீட் சப்ளைடு T2. ஸோ அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை திரும்பி அகைன் நம்ம இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, ஸோ W ஈக்குவல் டு Q2 மைனஸ் Q3ன்னு எழுதலாம், Q2 மைனஸ் Q3ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதிலேருந்து Q2 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இந்த Q2 மட்டும் கண்டுபிடிச்சோம்னா Q2 இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் Q2 ஈக்குவல் டு W ப்ளஸ் Q3ன்னு எழுதலாம். இந்த மாதிரி நம்ம எழுதலாம், ஓகேவா. ஸோ இப்போ இதில் Q2க்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், W டிவைடட் பை Q2க்கு பதில் W ப்ளஸ் Q3ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுப்போம். இது வந்து என்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுப்போம். ஸோ இப்போ ஃபர்தராக ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 1, ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற இது ரெண்டுமே ஈக்குவல் தானே, இது ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, W ஈக்குவல் டு இந்த டேர்மை நம்ம இந்தாண்ட எடுத்துடலாம். அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, W டிவைடட் பை W ப்ளஸ்
Q2 that is equal to T1 minus T2 divided by T1 எழுதலாம். ஏன்னா இதுவும் எஃபிஷியன்சி தான், இதுவும் எஃபிஷியன்சி தான். இது ரெண்டு ஈக்குவல்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் இப்படி எழுதலாம். இதில் இருந்து W மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா W equal to W plus bracket open பண்ணிக்கிறேன், W plus Q2 into T1 minus T2 divided by T1 எழுதலாம். இதையும் ப்ராக்கெட்டில் போட்டுப்போம். ஸோ இப்போ இதை முடிஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வேல்யூம் உள்ளார எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உள்ளார எடுத்துகிட்டு போனால் W equal to, ஸோ இதை நான் லைன் போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ இது ஒரு வேல்யூம் உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டோம்னா W equal to, ஸோ W into T1 minus T2 divided by T1 கிடைக்கும், ப்ளஸ் Q2 into அதே மாதிரி Q2 into T1 minus T2 divided by T1 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேமாக நம்ம பிரிச்சிடலாம். இதில் இந்த W இருக்குல்ல, இந்த டேமை மட்டும் நம்ம காமனாக வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா W minus W into T1 minus T2 divided by T1 கிடைக்கும். that is equal to, இதை அப்படியே வச்சுக்கலாம், Q2 into T1 minus T2 divided by T1 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதிலேருந்து W ரெண்டு காமனாக இருக்கா, அந்த W நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா W into இதை போட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் இந்த ரெண்டு W வெளியில் வந்துச்சுன்னா இது வந்து என்ன கிடைக்கும், T1 minus T2 divided by T1 that is equal to Q2 into T1 minus T2 divided by T1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலேருந்து டபிள்யூடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாக ஸோ அந்த ஸோ இதில் இருக்கிற இந்த வேல்யூவை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதில் செகண்ட் பேஜில் அதை எழுதிக்கிறேன். ஸோ இது எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக என்ன வந்திருக்கு, W into 1 minus T1 minus T2 divided by T1. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருப்போம், equal to Q2 into T1 minus T2 divided by T1. இதுதான் நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்சது. இப்போ இதில் இந்த W மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இதிலேருந்து இங்கே பாருங்கள் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ W into 1 minus T1 T1 minus T1 minus T2 divided by T1 அப்படின்னு கிடைக்கும், equal to Q2 into T1 minus T2 divided by T1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து இந்த T1ம் இந்த T1 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த T1ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போது இது வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது இங்கே W into T2 divided by T1 equal to Q2 into T1 minus T2 divided by T1 கிடைக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இது கிடைச்சதுக்கப்புறம் இதிலிருந்து இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஷார்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இதை இந்த டீயோட வேல்யூ நம்ம வேறு எதனாச்சும் மாற்ற முடியும். இப்போ இதை நம்ம எப்படி மாற்றலாம், இந்த W ஈக்குவல் டு இது அப்படியே கீழே வருமா, ஈக்குவல் டு Q2 இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைடட் பை T1 டிவைடட் பை இது அப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னா T2 டிவைடட் பை T1 கிடைக்கும்.
ஓகேவா. இதை நம்ம கேன்சல் பண்ணால் இது திரும்பி மேலே எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. ஸோ W ஈக்குவல் டு Q2 இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைடட் பை T1. இதை மேலே எடுத்துகிட்டு வந்தால் இன்ட்டு T1 பை T2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த T1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா W இஸ் ஈக்குவல் டு Q2 இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைடட் பை இந்த T2 வந்துடும் இல்லையா. ஸோ டிவைடட் பை T2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். இப்போது தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த இடத்துல W. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். W பை Q2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T3 டிவைடட் பை T2 அப்படின்னு போட்டிருக்கோமா. ஸோ இதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். எப்படி நம்ம பார்க்க போகிறோம், இது அடுத்தது நம்ம அதில் எழுதிடலாம். ரெண்டாவது பேஜில் W பை, இது ரெண்டு ஈக்குவேஷன் தான் இப்போ நமக்கு தெரியும். W பை Q2 இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கு, W பை Q2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T3 டிவைடட் பை 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 T2. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர், இதிலிருந்து Q2 அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ W ஈக்குவல் டு Q2 இன்ட்டு T2 மைனஸ் T3 டிவைடட் பை T2. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே W1 W2 ரெண்டு ஒன்றுன்றதுனால தான் நான் Wன்னு போட்டிருக்கேன். அதனால் அதில் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போது W அண்டு ரெண்டு W இருக்குது, இங்கே 4 5. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ Q2 W ஈக்குவல் டு Wன்னு போட்டுக்கலாம். W ஈக்குவல் டு Wன்னு போட்டிங்கன்னா, ஸோ இதோடைய வேல்யூ என்ன இருக்குது, Q2 இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைடட் பை T2ன்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதோட ஈக்குவேஷன் ஃபிஃப்த்தோட ஈக்குவேஷன், தேர்டு ஃபோர்த்தோட ஈக்குவேஷன் அதுவும் அதே தான் இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், Q2 இன்ட்டு T2 மைனஸ் T3 டிவைடட் பை T2 மைனஸ் T3 டிவைடட் பை T2. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா இந்த Q2 கேன்சல் ஆகிடும், இந்த T2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு T2 மைனஸ் T3 அப்படின்னு கிடைக்கும். T3ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த T2வும் எடுத்துகிட்டு வந்துடலாமா. ஸோ T1 மைனஸ் T3 ஈக்குவல் டு T2 ப்ளஸ் T2ன்னு எழுதலாம். ஸோ 2T2 தட் இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T3ன்னு எழுதலாமா. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த டயக்ராமில் T1ஓட வேல்யூ T3ஓட வேல்யூ தெரியும். 350 கெல்வின் 550 கெல்வின்னு தெரியும். ஸோ இப்போது இதை டைரெக்டாக அங்கே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா T1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், தட் இஸ் 550 கெல்வின். T1 மைனஸ் T2 மைனஸ் T3. ஸோ இந்த T3 இந்தாண்ட வரும்போது ப்ளஸில் வரும், சாரி. ஸோ அப்போ இது இங்கே ப்ளஸில் இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போது 550 கெல்வின் ப்ளஸ் 350 கெல்வின், 550 ப்ளஸ் 350 கெல்வின். ஸோ 550 ப்ளஸ் 350 போட்டுட்டு, ஸோ இதிலிருந்து T2 மட்டும் போட்டோம்னா இந்த 2 இந்தாண்ட போயிடும், டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதிலேருந்து T2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் 450 கெல்வின் இருக்கும். 450 கெல்வின் கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து 450 கெல்வின் தான் இதோடைய இன்டர்மீடியட் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ இப்போ இதோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா
இதோட டெம்பரேச்சர் 450 கெல்வின். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுதான் ப்ராப்ளத்தில் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 450 கெல்வின். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.